நேயர்களே, 2 நாட்களுக்கு முன்பு மாலை வேளையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் 6 பேர் கொண்ட மர்ம கும்பலால் கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவருடைய மரணமானது, அவர் கொலை செய்யப்பட்ட விதமானது தமிழகம் முழுவதும் பெரும் சர்ச்சையையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருந்தது. ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் நாடெங்கிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டமும் இதனை தொடர்ந்தது. அவர் எங்கு அவருடைய உடலானது அடக்கம் செய்யப்பட இருக்கிறது என்பது குறித்தான விசாரணையானது ஞாயிற்றுக்கிழமை காலை தொடங்கி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அவரது உடல் அவர்களுடைய தரப்பில் எதிர்பார்க்கப்பட்டது போல கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்யப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. அதற்கு பதிலாக திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பொத்தூர் என்ற ஒரு கிராமத்தில் அவருக்கு உறவினர் ஒருவருடைய நிலத்தில் இவருடைய உடலானது நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. மாலை 4:30 மணி அளவில் தொடங்கிய இந்த இறுதி ஊர்வலமானது தற்பொழுது பொத்தூர் பகுதியை வந்தடைந்திருக்கிறது. அவரது உடலானது இன்னும் சற்று நேரத்தில் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட 7:30 மணி நேரம் பயணம் செய்து இந்த இறுதி ஊர்வலம் தற்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். தற்பொழுது ஆம்ஸ்ட்ராங்கோடைய உடலானது பொத்தூர் வந்து சேர்ந்திருக்கிறது. அங்கு அவருடைய உடல் எப்பொழுது நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது? என்னென்ன சடங்குகள் தற்பொழுது அவருக்கு செய்யப்பட இருக்கின்றன? யார் யாரெல்லாம் அங்கு வந்திருக்கிறார்கள்? அங்குள்ள நிலவரம் என்ன சதீஷ்? வணக்கம். 7:30 மணி நேர தொடர் பயணத்திற்கு பிறகு திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே இருக்கக்கூடிய பொத்தூர் கிராமம் என்ற பகுதிக்கு மறைந்த ஆம்ஸ்ட்ராங்கினுடைய உறவினருடைய இடத்திற்கு இந்த உடலானது எடுத்து வரப்பட்டிருக்கிறது. 7:30 மணி நேர நீண்ட பயணத்திற்கு பிறகாக இந்த உடல் ஆனது இங்கு எடுத்து வரப்பட்டிருக்கிறது. இந்த நள்ளிரவிலும் நூற்றுக்கணக்கான பல்வேறு தலித் அமைப்புகளை சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் தலித் அமைப்பு கட்சிகள் உள்ளிட்ட அந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சியின் பொழுது, இந்த நல்லடக்க நிகழ்ச்சியின் பொழுது பௌத்த முறைப்படி இந்த உடல் அடக்கமானது செய்யப்பட இருக்கிறது. ஏற்கனவே அவர் பௌத்தத்தை தழுவியவர், பௌத்தத்தை பரப்பிய தமிழகத்தில் பௌத்தத்தை சமகாலத்தில் பரப்பியதற்கான மிக முக்கிய நபராக விளங்கியவர் ஆம்ஸ்ட்ராங். அந்த அடிப்படையில பௌத்த பிக்குகள் பௌத்த போதனைகளை, அதாவது பூஜை என்று சொல்லாமல் பௌத்த சாங்கியம் என்றும் சொல்லாமல் அது போதனைகள், புத்தர் சொன்ன போதனைகளை மறுபடி அதே மொழிகளை பேசி அந்த நல்லடக்கமானது நடைபெறுகிறது. ஒரு மணி நேரம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்க சூழ்நிலையில இந்த நள்ளிரவில் இந்த நல்லடக்கம் நிகழ்ச்சியானது சற்று நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது போல பல்வேறு தலித் அமைப்புகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலித் செயல்பாட்டாளர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் குடும்பத்துடனும் குழந்தைகளுடனும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது தவிர ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி மற்றும் குழந்தை மற்றும் உறவினர்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியானது இன்னும் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரை செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வழி நெடுகிலும் அவர் வந்த பாதை முழுவதுமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிஎஸ்பி கட்சி தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில அவரது உறவினர் அளித்த நிலத்தில் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில இந்த நல்லடக்க நிகழ்ச்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அவரது உடல் தற்போது அவர் ஏற்றி வந்த வாகனத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்டு அடுத்த கட்டமாக அந்த போதனைகள், பௌத்த போதனைகளை முழங்குவதற்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு உறவினர்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. திரைத்துறையை பொறுத்தவரை பாரஞ்சித் இந்த மரண நிகழ்ச்சி, படுகொலை சம்பவம் நடைபெற்றதிலிருந்து தொடர்ந்து 3 நாட்களாக பயணம் செய்கிறார். அந்த அடிப்படையில் அவரும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார். இது தவிர ஏராளமான பொதுமக்களும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.